ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ரீசெண்டாக த்ரிஷா அவர்கள் விஜய் அவர்களுக்கு பர்த்டே விஷ் பண்ணி ஒரு போஸ்ட் ஒன்று நேற்று ஈவினிங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த போஸ்ட்டை பார்த்ததும் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஷாக்கு தான். விஜய் அவர்களோட பர்த்டே அதுமா இந்த போஸ்ட் வரும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் பர்த்டே முடிஞ்சு அடுத்த நாள் ஈவினிங் இந்த போஸ்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் எனக்கு எல்லாமும் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு விஷயம் நான் தான் பண்ணேன் அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்ததும் எல்லாருக்கும் ஷாக்கு தான். அண்ட் மிகப்பெரிய அளவில் இந்த ஃபோட்டோ வைரல் ஆகினதை தொடர்ந்து நிறைய விமர்சனமும் வருது. அப்போ சோஷியல் மீடியால வர நியூஸ்லாம் உண்மைதானா, இவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஆனா இருந்தாலும் இதுக்கு நிறைய சப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஏன் ஒரு ஃப்ரெண்டு விஷ் பண்ணக்கூடாதா, ஒரு ஃப்ரெண்டா இருந்து விஷ் பண்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்க என்ன பண்ணாலும் அதை நீங்க தப்பா தான் பாக்குறீங்க. இவங்க ரெண்டு பேரும் சினிமால நிறைய படங்கள் ஒன்னா நடிச்சிருக்காங்க. ஸோ சினிமா நட்புன்றது இவங்களுக்குள்ள நிறைய இருக்கு. அந்த நட்பு ரீதியா இவங்க விஷ் பண்ணிருக்கலாமே, நீங்க அந்த விதத்துல பார்க்காம சோஷியல் மீடியால வர ரூமர்ஸை வச்சு அது உண்மை நீங்க எப்படி நம்பலாம் அப்படின்னு சொல்லி இதுக்கு நிறைய சப்போர்ட்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் 2 இயர்ஸ் கிட்டத்தட்ட இவங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு அந்த சப்போர்ட்டர்ஸுக்கு எதிராகவும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ சோஷியல் மீடியால இது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. நிறைய விமர்சனங்களும் விவாதங்களும் போயிட்டு இருக்கு. இந்த நிலையில அகைன் த்ரிஷா அவர்கள் இதுக்கு ஏதாவது ரிப்ளை பண்ணுவாங்களா எப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. விஜய் அவர்களோட ஃப்ரெண்டான சஞ்சீவ் அவர்கள்ட்ட இதை பத்தி கேட்கும்போது, அது அவங்களோட ஃப்ரெண்டா கூட இருக்கலாம், நீங்க ஏன் தப்பா பாக்குறீங்க, இதை பத்தி பொது வழியில பேச வேணாம், அது அவரோட பர்சனல், என் நண்பனை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு விஜய் அவர்களுக்கு செம்ம சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், த்ரிஷா அவர்களோட போஸ்ட்டை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.